ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீ லாகின் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தீம் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கீங்க. தீம் ஃபாரஸ்ட் அட்மின் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹை குவாலிட்டி தீம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு தீம் சூஸ் பண்ணணும். நான் லாஸ்ட்டாகவும் பார்த்துருந்தேன். யூஸ் இட். ஏன்னா அது பூட்ஸ்ட்ராப்ங்கிற வேர்டு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட கிரிட் சிஸ்டம் எல்லாமே வந்து மேட்ச் ஆகும். அந்த பூட்ஸ்ட்ராப் 5 இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ரிவ்யூ ஐட்டம் கிளிக் பண்ணோன்னா நமக்கு தனியாக ஒரு பேஜில் வரும். பட் இது வந்து தீம் கிடையாது. இதில் நிறைய தீம்ஸ் இருக்கும். இந்த பேஜில் நிறைய தீம்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு தீம் வந்து ஓப்பன் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிக்கிறேன். சைடு பார் இருக்கு. அண்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளுக்கு நான் இந்த தீம் வச்சு தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதை நான் புக் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ண போகிறது வந்து இந்த பேஜே கிடையாது. ப்ரீ லாகின் பேஜ். ப்ரீ லாகின் பேஜ்னா அந்த மாதிரி சைட் பார் ஹெட்டர் எதுவுமே இருக்காது. லாகின் பேஜ் மட்டும் தான் இருக்கும். அது வந்து உங்க மெனுவில் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு பேஜ் லாகின் ஆர் ப்ரீ லாகின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் கீழே பேஜஸ்க்கு கீழே தான் இருக்கும். பேஜஸ் கீழே லாகின் கிளிக் பண்ணால் எனக்கு இதுலேயே வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன் ஒரு ஆப்ஷன்ஸையும் பார்க்குறதுக்கு. இதில் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். கிளாசிக்னு நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன், ரைட் சைடில் வந்து ஃபார்ம் இருக்குது. இதில் ரைட் சைடில் டிசைன், லெஃப்டில் ஃபார்ம். இது லெஃப்டில் வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைக் என்னென்னலாம் இந்த அப்ளிகேஷனில் இருக்குங்கிறதோ ஆர் சம்திங் அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஃபார்ம் இருக்குது. ஆல்மோஸ்ட் சேம். forget பாஸ்வேர்ட் டிசைன். இங்கே வந்துட்டு மேலே ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களுக்கு உங்களோட டீமுக்கு இதே மாதிரி உங்கள் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் எது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி என்ன பேட்டர்ன் இருக்குன்னா ஒரு காலம் வந்து ஒரு பார்ட், இப்போ ஒரு 2 காலம் எதை பிரிச்சோம்னா ஒரு காலம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், இன்னொரு காலம்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கும். நான் வந்து எதை சூஸ் பண்ண போறேன்னா இதுதான் சூஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து லெஃப்ட்ல தான் டிசைன் லைக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் வச்சுட்டு ரைட்ல தான் ஃபார்ம் வச்சிருக்கோம். இதை வந்து காமன் ப்ராக்டிஸ். நான் இந்த இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் டேப்ஸ் டு தி ரைட் கொடுத்தோம்னா தேவையில்லாத டேப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ நம்ம இந்த பேஜ் தான் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம் நம்மளோட ரெபாசிட்டரியில். FSD02 பர்சனல் போர்ட்ஃபோலியோ இது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், கல்ஃப் போடுவோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து பில்டு பண்ணுறது தான்.
பில்ட் ஆயிடுச்சு. டெப்ளாய் பண்ண போறேன். இதை வச்சு கல்ப் ஸ்பேஸ் டெவ் கொடுக்குறேன்னா என்னோட கல்ப் ஃபைலில் ஒரு டாஸ்க் அதை வச்சுருந்துருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் வரணும். டெவ்ங்கிற டாஸ்க் வந்து நம்ம கால் பண்ணுறோம். எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பட் எதுவுமே இல்லை அந்த பேஜில், ஏன்னா நம்ம எதுவுமே வைக்கல. ஸோ அந்த இண்டெக்ஸ் பேஜில் தான் நம்ம வந்து எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இந்த லாகின் ஸ்க்ரீன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பேஜில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்னைக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டைல் கூட எழுதாம இந்த லேஅவுட்டை பூட்ஸ்ட்ராப் மூலமா எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தா வந்து நம்ம ஸ்டைல் போவோம். அந்த மாதிரி எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஓவரால் செக்ஷனுக்கு ஒரு டிவ் கொடுக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது, லெஃப்ட்ல இருந்து ரைட் எட்ஜ் வரைக்கும் டிசைன் இருக்குது. ஸோ கண்டெய்னர் ஃப்ளூயிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் தேவைப்படும், அதை நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். கண்டெய்னர் ஃப்ளூயிட் கொடுத்தாலே இதில் வந்து ரோ இருக்கணும், ரோக்குள்ள காலம் இருக்கணும். நமக்கு வந்து மொத்தம் 2 காலம் இருக்கு, லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. கால் கரெக்டாக 2 ஆஃப்ஸாக பிரிச்சுக்கலாம், ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆஃப் இருக்கு. ஸோ கால் 6 கொடுக்குறேன். நீங்கள் மொபைல் வியூவில் ஒர்க் வேணும் செக் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா 12 காலம் இருக்குது. ஸ்மால் ஸ்க்ரீனில் 12 காலம் இருக்குது. ஸோ நான் காலம் 12 கொடுக்கணும். எப்படி 12 காலம் சொல்கிறேன், ஃபுல் விட்த் ஆக்குபை பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் 512 இருக்கும். 512 எதுவும் சேஞ்ச் ஆகலை. 768 ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கும், அதில் எதுவும் சேஞ்ச் ஆகலை. 992 ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கும். இந்த மாதிரி எலாஸ்டிக்லே இந்த ரைட் சைடில் ஒரு ட்ராக் பண்ணுறோம் இல்லையா, இது மூலமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த பிரேக் பாயிண்ட் 992. 992 இருந்து அவங்க வந்து 2 காலம் பிரிச்சிட்டாங்க. ஸோ 992ங்கிற பிரேக் பாயிண்ட்டுக்கு என்ன கோடுங்கிறத பார்க்கணும். லேஅவுட்டில் பிரேக் பாயிண்ட்ஸ் போனீங்கன்னா இருக்கும் 992 அண்ட் அபோவ்க்கு எல்ஜி. ஸோ எல்ஜியில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், காலமை 2ஆக பிரிச்சிடும், 2 காலம்ஸை பிரிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே 2 காலம் தான் இருக்குது. ஓகே, கால் எல்ஜி 6. ஸோ எல்ஜி வரைக்கும் அது 12 தான் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் 992 பிக்சலுக்கு மேலே வந்து 6 காலமாக ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்குவோம். இப்போ வந்து நான் என்னோட ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அஸ்யூமிங் உங்கள் ப்ராஜெக்டும் இதே ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்ட்டு. மேபி அதோட காலம் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகலாம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெனு இருக்கு, ஒரு டைட்டில் இருக்கு, அப்புறம் ஒரு இமேஜ் இருக்கு. பட் யூஸ்வலாக இந்த மாதிரி பாட்டமை டச் பண்ணி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக கால் பண்ணுவாங்க. இங்கே எப்படி கால் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெஸ்பான்சிவ் செக் பண்ணாத டைமில், நீங்கள் ரெஸ்பான்சிவ் செக் பண்ணாத டைமில் எப்போதும் உங்களோட
டெவலப்பர் டூல்ஸை வந்து நீங்கள் தனியாகவே வச்சுக்கலாம், ஆர் பாட்டமில் வச்சுக்கலாம். ரைட் சைடில் வச்சிங்கன்னா அது சைஸ் கம்மி பண்ணும். அதனால் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவ் இஷ்யூஸ் வர சான்ஸ், ரெஸ்பான்சிவ் இஷ்யூஸ் வர்றத நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கோ நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லாத ஒரு ஸ்க்ரீனுக்கு போய் ஒர்க் பண்ண சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜாக தான் இவங்களுமே கால் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜை தான் கால் பண்ணுவோம். இந்த லெஃப்ட்ல இருக்க எல்லா செக்ஷனுக்கும் சேர்த்து ஒரு டிவ் கொடுத்துக்கிறேன். இன்ட்ரோன்னு வேணா ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். பட் இப்போதைக்கு நம்ம எந்த ஸ்டைலும் எழுத போகிறது கிடையாது. இதுக்குள்ள ஒரு இமேஜ் வருது. இதை சேவ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. நம்ம இமேஜஸ் எல்லாம் இங்கே வைப்போம். அசெட்ஸ்குள்ள இஎம்ஜிங்கிற ஃபோல்டரில் தான் வைக்கணும். ஃபைல் நேம் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தோம்னா நமக்கு அந்த பாத் கிடச்சிரும். அந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு டூல்ஸி கொடுக்குறேன். இங்கே போய்ட்டு கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் வி, என்டர், லோகோ லெட்டர் 1ன்னு போட்டிருக்காங்க. நான் லோகோன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஒரு லோகோ இருக்குது, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ராஜெக்டில் இந்த லோகோ வந்துடும். லாகின் விஷுவலையும் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். என் ப்ராஜெக்டில் என்ன வரும் ஃபஸ்ட்டு, இதை எப்படி பிரிக்கலாம்? இது பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நம்ம கால் பண்ண போகிறோம், இந்த ரைட் சைடில் இருக்கிறத. ஸோ நோ ப்ராப்ளம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். அதுதான் வந்து என்னென்னா இன்ட்ரோங்கிறது, அதுக்குள்ள லோகோ அந்த இமேஜ் ஒன்று, அதுக்கப்புறம் டைட்டில் ஒன்று இருக்குது. ஸோ இமேஜ் வந்து ஏ டேக்கில் போட்டிருக்காங்க, பட் அதுக்கு பர்பஸே இல்லை. இதை கிளிக் பண்ணால் வேறு எங்கேயுமே போகாது. அதனால் நீங்கள் இதை ஏ டேக்காக போடணும்னு அவசியம் இல்லை. சாதாரண இமேஜ் டேக்காகவே கூட போட்டுக்கலாம். இப்போ லாகின் தான், லாகின் பண்ணால் தான் அவங்களால மெயின் பேஜுக்கே போக முடியும். ஸோ இந்த லோகோவால் எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம இமேஜாகவே போட்டுக்குவோம். டேரெக்டாக இமேஜை போடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி பண்ணுறோம், ஒரு டிவ் போட்டு டிவுக்குள்ளே இமேஜ் போடுறோம். மீன்ஸ் நான் ஹெட்டிங் போட்டு உங்களுக்கு போட்டால் அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கவர் அமேசிங் ஹெட்டிங் டேக் எழுதிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு ஏஎம்ஜி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிவுக்குள்ள ஒரு இமேஜுங்கிற எலமெண்ட்டும் இருக்குது அண்ட் ஹெச்1ங்கிற எலமெண்ட் இருக்குது. ஹெச்1ங்கிறது பிளாக் எலமெண்ட், பட் ஐஎம்ஜிங்கிறது வந்து இன்லைன் எலமெண்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பிளாக் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட மற்ற சிப்ளிங்ஸும் பிளாக் எலமெண்டாக இருந்துச்சுன்னா ஸ்டைல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த டிவுக்குள்ள ஒரு டிவ் இருக்கு, ஹெச்1 இருக்கு. டிவும் ஒரு பிளாக் எலமெண்ட் தான், ஹெச்1 ஒரு பிளாக் எலமெண்ட் தான். அந்த டிவுக்குள்ள ஒரு இன்லைன் எலமெண்ட். இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணணும். நமக்கு வந்து அந்த இன்லைன் எலமெண்ட் பிளாக் எலமெண்ட் வந்து சிப்ளிங்ஸாக இருக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம்.
நம்ம என்ன பண்ணணும், இந்த இமேஜஸ் இருக்கிற இமேஜில் இருக்கிற logo.png கால் பண்ணணும். இப்போதைக்கு நான் எந்த ஸ்டைலுமே நானாக எழுத மாட்டேன். பூட்ஸ்ட்ராப்பை வச்சு சம்திங் அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். லோகோ வந்துருச்சு, டைட்டில் வந்துருச்சு, பட் இதெல்லாமே சென்டர் ஆகணும். அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இந்த இமேஜை நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை தான் கால் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ்ங்கிறது ஒரு ஸ்டைல். ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ லெஃப்ட் சைடு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ரைட் சைடு போகலாம். ரைட் சைடு வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஃபார்ம் செக்ஷன் இருக்கு, அடுத்து ஒரு டைட்டில் இருக்கு, ஒரு லிங்க் எல்லாமே இருக்கு. ஸோ டிவ் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள வெல்கம் டு மெட்ரானிக். இதுல இருக்க செக்ஷன்ஸை பிரிச்சோம்னா ரெண்டு பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த ஃபார்ம் ராப்பர், இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு செக்ஷன். கீழே ஃபூட்டர் ஒன்று இருக்கு. ஸோ இது ஒரு செக்ஷன், ரெண்டு செக்ஷன் இருக்கு. ரெண்டு பிரிச்சுக்கிறேன். இதை வந்து நான் ஃபூட்டர்னே மாத்திக்கிறேன். இது வந்து ஃபார்ம் செக்ஷன். ஃபார்முக்குள்ள ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஏற்கனவே H1 யூஸ் பண்ணிட்டோம். H2 யூஸ் பண்ணலாம். இதே ரெண்டு, இந்த இதே வந்து ஒரு 3 செக்ஷனாக பிரிக்கலாம், 2 செக்ஷனாக பிரிக்கலாம். ஹெட்டிங் பார்ட் 1, ஃபார்ம் பார்ட் 1 ரெண்டாக பிரிக்கலாம். ஃபார்ம் ஹெட்டர், ஃபார்ம் பாடின்னு ரெண்டாக பிரிக்கிறேன். ஃபார்ம் ஹெட்டருக்குள்ள இப்படி பிரிச்சா தப்பு. கிளாஸ் நேம் ஃபார்ம் ஹெட்டருக்குள்ள ஹெட்டிங் டேக் இருக்கு, அதுக்கப்புறம் கீழே ஒரு பேராகிராஃப் டேக், அதுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. ஸோ வெல்கம் டு மெட்டா பேராகிராஃபாகவும் கொடுக்கலாம், ஆர் வேற ஏதாவது ஒரு ஹெட்டிங்காகவும் கொடுக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு ஏ டேக் இருக்கு, கிரியேட் an account. இது பண்ணும்போதே நான் உங்களுக்கு ஸ்டைல் எழுதணும் போல தோணலாம், பட் ஸ்டைல் எழுதிடாதீங்க. ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வந்தா போதும் ப்ராப்பரா. ஓகே, ஏ டேக்னா கண்டிப்பா ஒரு href இருக்கணும். இப்போதைக்கு ஹேஷ் கொடுத்து வச்சுக்கலாம். ஃபார்ம் பாடிக்குள்ள நமக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு லேபிள் ஃபாலோடு பை ஒரு இன்புட் பாக்ஸு, லேபிள் ஃபாலோடு பை ஒரு இன்புட் பாக்ஸு, பட்டன் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிற ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் வச்சு நம்ம பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதையும் இந்த பார்ட்டையும் என்னால் அப்படியே ரிலேட் பண்ண முடியுது. இமெயில், அதுக்கு கீழே வந்து ஒரு இன்புட் பாக்ஸு, பாஸ்வேர்டு அதுக்கு கீழே ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. நேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. இமெயில் அதுக்கு கீழே ஒரு இன்புட் பாக்ஸு, அப்புறம் வேற ஒன்று அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த லேஅவுட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன்.
இந்த க்ளோசிங் வந்து கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டேபு ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி ஃபார்மட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மட் ஆகிடும். இந்த கிளாஸ் தேவையில்லை. MP3ங்கிறது இதில் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாம்பிள் ஃபார்ம் கண்ட்ரோல் இன்புட்னு இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஒரே டைமில் 2 இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது மேலே டபுள் கிளிக் பண்ணேன். அண்ட் இது வந்து ஹைலைட் ஆயிருக்கு, ஆனால் செலக்ட் ஆகலை. இதையும் செலக்ட் பண்ணுறதுக்கு அல்ட் வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணால் ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். உங்கள் கர்சர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், இதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது நம்ம ஃபார்முக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது கொடுக்கணும். என்னென்னா இமெயில் அட்ரஸ், ஆல்சோ இமெயில் மட்டும் கூட கொடுத்துக்கலாம். இமெயில் அட்ரஸ்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு டைப்புக்கும் ஐடிக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது. பிளேஸ் ஹோல்டரில் நீங்கள் ஏதாச்சும் சம்திங், பிளேஸ் ஹோல்டர்னா என்னென்னா டிஃபால்ட்டாக அதில் என்ன தெரியணும் அப்படிங்கிறது, டைப் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே டிஸ்பிளே பண்ணல. டிஃபால்ட்டாக எந்த டெக்ஸ்ட்டுமே இல்லை. சிம்பிளி டிலீட் இட். அதுக்கு அடுத்து கீழே என்னன்னா ஒரு பாஸ்வேர்டுங்கிறது இருக்குது. பட் நம்ம டெக்ஸ்ட் ஏரியா வச்சுருக்கோம். பாஸ்வேர்டு வந்து இட் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் இமெயிலோட இது மாதிரி தான் இருக்கும். டைப் மட்டும்தான் மாறும், பாஸ்வேர்டு மாறும். அப்புறம் இமெயில் அட்ரஸ்க்கு பதிலாக பாஸ்வேர்டு, ஐடியில் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதை அப்படியே எடுத்து ஃபார் லைன் கொடுத்துருவோம். பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ். ஓகே, இமெயில் இருக்குது, நான் இமெயிலே மாற்றிக்கிறேன். இமெயில் பாஸ்வேர்டு வந்துருச்சு, பட் டிசைன் எதுவும் வரல, நோ ப்ராப்ளம். அதுக்கு கீழே பட்டன் 2 பட்டன் இருக்கு. ஃபார்மில் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படியே பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். பட்டன் பிரைமரியும் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதில் டைப்புகள் சப்மிட் இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. லாகின், இன்னொரு கிளாஸ் நேம் இருக்கும், இன்னொரு பட்டன் இருக்கும், அதுவும் பட்டனை கொடுத்துட்டு லாகின் வித் கூகுள் இருந்துச்சு, சைன்இன் வித் கூகுள். ஐகான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, லேட்டாக பார்த்துக்கலாம். லாகின் இல்லை, சைன் வித் கூகுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் தான் வந்து போல்டாக தெரியுது. இது வந்து ஸ்கோர் பண்ணுறப்ப தான் போல்டாக தெரியுது. ஸோ இது வந்து ப்ரைமரி கிடையாது, செகண்டரி பட்டன். பட்டன் செகண்டரி கூடணும், நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடும். அந்த கலரிங் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம். இதோட கலரிங்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும், அதான் இந்த கலருக்கு நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் எடுத்து வந்துட்டோம். அதுக்கு கீழே ஃபூட்டருக்கு, ஃபூட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவிகேஷன் இருக்குது. சிம்பிளாக சொல்கிறது வந்து ஒரு நேவிகேஷன் மாதிரி பார்க்கலாம். அதில் ஒன்று மட்டும் லிங்க் இல்லை, இந்த 2020ங்கிறது மட்டும், வேறு எல்லாமே வந்து இ டேக்காக தான் இருக்குது. நேவ் லிங்க்ங்கிற காம்பவுண்ட் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நம்ம.
நேவ்ஸ் அண்ட் டேப்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேவிகேஷன் ஐட்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது மட்டும் நான் ஸ்பேனா போடுறேன். இவனும் ஒண்ணுமே கிடையாது இதுல. ஸ்பேன்ங்கிறதுனால href வராது. காப்பிரைட் சி காப்பிரைட் சிம்பிள் வந்து ஆம்பர்சன் COPY செமிகோலன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் இஷ்யூ எதுவும் வராது. கீம் தீம்ஸ் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பூட்ஸ்ட்ராப் போட போறோம். டேர்ம்ஸ் பிளான்ஸ் கான்டாக்டர்ஸ் ஏடாக் லாஸ்டாக ஏடாக் தேவையில்லை, ஏன்னா அது டிசேபிள்டு இருக்கு. அடுத்த லைன்ல வரணும். நெக்ஸ்ட் வந்துருக்கு. க்ளோஸ் பண்ணல. இந்த மாதிரி தான் நம்ம தப்பு பண்ணிருக்கோம். நம்ம தப்பு வந்து இங்க இருக்குது. ஸ்பேன்னு ஆரம்பிச்சேன், ஏ டேக் ஸ்பேனா மாத்தினேன். ஸோ என் டேக்லையும் ஸ்பேன் போடணும். அப்படி இல்லாமல் அதை விட்டதுனால இன்னைக்கு எல்லாமே ஸ்பேனுக்குள்ள வர மாதிரி ஆயிருக்கும். எப்படி கண்டுபிடிச்சேன்னா இங்க நேவுக்குள்ள எல்லாமே ஸ்பேன் தான் இருக்கு. ஸ்பேனை எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் மற்ற ஏ எல்லாம் வருது. பட் இது தப்பு. ஸ்பேன் வந்து ஒரு சிப்ளிங் தான். அதை வச்சு இந்த மிஸ்டேக் கண்டுபிடிச்சேன். இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கிளாஸ் எழுதிவோம். ஸ்டைல்ஸ் எழுதி இதுக்கு வந்து டிஃபால்ட்டோ ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்கு வந்து ப்ளூ கலர் வராத மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேசிங்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம பேடிங் எப்படி அப்ளை பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ரெடியாக இருக்குன்னா பேசிக் லேஅவுட் ரெடியாக இருக்கு. பட் ஸ்டைல் எதுவும் பண்ணல. ஸ்டைல் ஏன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸ்டைல் கைடுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு மேலே ஸ்டைல் கைடை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே எட்டு வருவோம். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கே கொண்டு வந்துட்டு தீமே இல்லாமல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டைல் கைட் போனோம்னா யூ வில் நோ ஓகே பேசிக் பூட் ஸ்ட்ராப் வச்சு என்ன அச்சீவ் பண்ண முடியுது அண்ட் அதுக்கு மேலே நம்ம என்ன ஸ்டைல் எழுத வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இந்த அப்ரோச்சில் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி உங்கள் தீம்லையும் இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்து ஹோம் லாகின் பேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு கிரியேட் அன் அக்கௌண்ட் இது ஒரு தனி பேஜாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இவங்க ஒரே பேஜில் போட்டிருக்காங்க, பேஜ் லோடே ஆகாமல். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இண்டெக்ஸ் பேஜை சேவ் பண்ணிட்டு லாகின் மட்டும் இப்போது இண்டெக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆக போகிறது வந்து லாகின் ஸ்க்ரீனில் தான். அதுக்கப்புறம் HTML சேவ் பண்ணிட்டு உங்கள் லாகின்ல இருந்து லிங்க் கொடுத்துக்கோங்க. இண்டெக்ஸ் பேஜில் மேலே ஒரு லிங்க் இருந்துச்சு, கிரியேட் அக்கௌண்ட். எனக்கு கொடுத்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் HTMLக்கு லிங்க் கொடுத்துட போறீங்க. எனக்கு கிரியேட் அக்கௌண்ட்ல இருந்து லாகின்க்கு ஒரு லிங்க் இருக்கணும். இவங்க வந்து கேன்சல் வச்சு கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு புரியும் எனக்கு தெரியல.
ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா இங்கே எப்படி கிரியேட் அன் அக்கௌண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே நியூ யூசருக்கு பதிலாக யூசர் லாகின் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இங்கேருந்து கிளிக் பண்ணால் கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். லாகின் கிளிக் பண்ண லாகின் பேஜ் போகும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஃபார்ம் அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த ஃபார்ம் ஃபீல்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். இதில் லேபிள் வரல, டேரெக்டாக இன்புட் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ லேபிளை டெலீட் பண்ணிப்பீங்க. அண்ட் ஐ அக்ரீன்லாம் ஒரு ஐட்டம் இருக்குது. இதை நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பில் தேடினீங்கன்னா கிடைக்கும். செக்ஸ் அண்ட் ரேடியோஸ் பார்த்தீங்கன்னா எடிட். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செக் பாக்ஸ் கிடைக்கும். டிஃபால்ட் செக் பாக்ஸ்ங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுக்க வேண்டியது இருக்குன்னா ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுப்பீங்க. அண்ட் பாட்டமில் சப்மிட் கேன்சல் வந்து நம்ம அப்படியே ஆல்ரெடி பண்ணதான். கேன்சல் நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா நம்ம மேலே ஆல்ரெடி லாகின்னு சொல்லி இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட். ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கு நம்ம லிங்க் கொடுக்கல இன்னும். அது எங்கே இருக்கணும்? லாகின் பேஜில் இருக்கும். லாகின்ங்கிறது இண்டெக்ஸ் பேஜ். இதில் லேபிள் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். பட் இது வந்து எனக்கு ரைட் எட்ஜில் இருக்கணும். நம்ம டிசைன் படி இது ரைட் எட்ஜில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு கிளாஸ் நேம் இருக்கு. ஏன்னா ரைட் இது பூட்ஸ்ட்ராப் 4ல் உண்டு. பூட்ஸ்ட்ராப் 5ல் இருக்கான்னு தெரியல. இல்லை. ஓகே, இதுக்கு என்ன கிளாஸ் நேம் பார்த்து கொடுத்துக்கலாம். எடிட் பி இன் லெஃப்ட் சைட் தான், இங்கே இருக்கட்டும், படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு எல்லா காம்போனண்ட்டையும் ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்குது. இது எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த சைஸில் தான் இது இருக்குது. அதில் கொஞ்சம் சின்னதாக கீழே இருக்கிறது இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஸ்பேஸிங், லுக் அண்ட் ஃபீல் எதுவுமே நல்லா இல்லை. அதெல்லாம் நம்ம ஸ்டைல் எழுதி இம்ப்ரூவ் பண்ணுவோம். தட்ஸ் இட். இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்டே யூஸ் பண்ணுறீங்களா, இந்த ரெபாசிட்டரியே யூஸ் பண்ணுறீங்களா எனக்கு தெரியல. இது நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இந்த ரெபாசிட்டரி வேண்டாம், நீங்களே ஓனாக ஒரு ரெபாசிட்டரியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ரெபாசிட்டரியில் இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வரைக்கும், இந்த ஸ்க்ரீன் நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளாஸில் நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதோட அவுட்புட் தான் செக் பண்ணிக்குவோம். ஓகே, என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட தீம் என்ன அது ஒரு சைடு ஒரு டேப்ல ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுப்பீங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி. அண்ட் தென் நீங்கள் என்ன டெவலப் பண்ணியிருக்கீங்க இந்த ரெண்டையும் தான் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் காமிப்பீங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, catch you tomorrow. Thank you.